காலைதோறும் புதியவை அழகாய் உடைக்கப்பட்டது. ஆகஸ்ட் 14. செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். சங்கீதம் 31:12. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இஸ்ரவேல் தேசத்தில் எங்களின் அகழ்வாராய்ச்சி பணி நடந்து கொண்டிருந்த அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு கடைசியாய் எங்கள் பஸ் வந்து சேர்ந்தது. அந்த இடத்தின் மேற்பார்வையாளர் அந்த ஸ்தலத்தில் நாம் எதை கண்டறிந்தாலும் அவைகள் 1000 ஆண்டுகளுக்கு யார் கையும் படாமல் இருந்தவைகள் என்று எங்களுக்கு சொன்னார். அங்கு கண்டெடுக்கப்பட்ட உடைந்த மண்பாண்டங்களை பார்க்கும்போது நாங்கள் சரித்திரத்தை கையில் தொடுவது போல் உணர்ந்தோம். அதன் பின்பு அந்த உடைந்த மண்பாண்டங்களை பணி செய்யும் இடத்திற்கு கொண்டு போய் அவைகளை ஒன்றிணைக்க முயற்சித்தோம். அவர்களின் பணி மிக தெளிவான ஒன்று. அந்த பணியாளர்கள் ஒருங்கமைத்த அந்த உடைந்த மண்பாண்டங்கள் உடைந்து போனதை நேர்த்தியாய் ஒன்று சேர்க்க விரும்பும் தேவனுடைய சிந்தையை அழகாய் பிரதிபலித்து சங்கீதம் 31:12 தாவீது செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்கிறார். இந்த சங்கீதத்தை அவர் எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்னும் தகவல் இல்லை என்றாலும் அவர் புலம்புவதை வைத்து அவருடைய வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலையை அறிய முடிகிறது. இந்த சங்கீதம் தாவீதை மேற்கொண்ட அபாயம், சத்துருக்கள் மற்றும் விரக்தியினால் முற்றிலும் உடைக்கப்பட்டதை விவரிக்கிறது. அவர் எங்கு உதவிக்காக நாடினார்? 16ஆம் வசனத்தில் தாவீது தேவனிடத்தில் செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று கதறுகிறார். அந்த சூழ்நிலையில் தாவீதை நம்பிக்கையாய் நின்ற தேவன் இன்னும் உடைந்து போனவைகளை ஒன்றிணைக்க போதுமானவராய் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடவும் அவரை முழுமையாய் நம்பவும் வேண்டும் என்பதையே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையின் எந்தெந்த பகுதியில் நீங்கள் உடைக்கப்படுதலை அனுபவித்துள்ளீர்கள்? அந்த கடினமான நேரங்களில் தேவன் உங்களுக்கு எப்படி உறுதுணையாயிருந்தார்? மோவாவின் சகல வீடுகளின் மேலும் அதன் தெருக்களிலேயும் ஏக புலம்பல் உண்டாகும். ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாவை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் எவ்வளவாய் முறிந்து போயிற்றென்று அலறுகிறார்கள். அது முதுகை காட்டி எவ்வளவாய் வெட்கப்படும். இப்படி மோவாப் தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகைப்புமாய் இருக்கும். எரேமியா 48:38 முதல் 39 வரை உள்ள வசனங்கள். ஜெபம். தேவனே, நான் உடைக்கப்பட்ட எல்லா நேரங்களிலும் என்னை ஒட்ட வைத்ததற்காய்